Hi guys, a very good evening to all of you. So நம்ம இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட்டான டாபிக் பார்க்க போறோம், ப்ரிபோசிஷன் அப்படின்றது. என்னதான் நம்மளோட சிலபஸ்ல தெளிவாக ப்ரிபோசிஷன் அப்படின்ற ஒரு டாபிக் இல்லைனாலும் நமக்கு ப்ரிபோசிஷனை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய fill in the blanks ஆவோ அல்லது எரர் ஸ்பாட்டிங் ஆவோ நமக்கு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. சூஸ் தி ஆப்ஷன் அல்லது மேட்ச் த ஃபாலோயிங் அல்லது ப்ரிபோசிஷனை வச்சு ஃப்ரேசல் வேர்ப்ஸ் இதெல்லாமே கண்டிப்பாக என்னன்னா நமக்கு கேள்விகள் இருக்கதான் போகுது. அப்போ இதோட பேசிக்ஸ் புரியாம நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா அடுத்தடுத்த செஷன்ஸ் ப்ரொசீட் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு செஷனை நம்ம கொண்டு வந்திருக்கோம், ப்ரிபோசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆரம்பிச்சிடலாமா? ஓகே, சரிப்பா. ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கு நம்புறேன். சில பேசிக்கான ப்ரிபோசிஷன் பாருங்க. ஒரு விஷயம், இப்போ ஒரு ஸ்லாபுக்கு மேல ஒரு டயக்ராம் இருக்கா, ஸோ ஸ்லாபுக்கு மேல இருக்கிறதுனால அபவ்னு சொல்லுவோம், சரிங்களா? அதே ஸ்லாபுக்கு கீழே இருக்கிறதுனால என்னது அண்டர்னு சொல்லுவோம். இதே மாதிரி பக்கத்துல இருக்கிறதுனால பிசைடுன்னு சொல்றோம், இதுக்கு வெளியில இருக்கிறதுனால அவுட் சைடு சொல்றோம், உள்ள இருக்கிறதுனால இன்சைட் சொல்றோம். ஆன் டாப் ஆஃப் அப்படின்னா மேல டைரக்ட் கான்டாக்ட்ல இருக்கிறதுன்னு அர்த்தம், சரிங்களா? இன் ஃப்ரண்ட் ஆஃப் அப்படின்னா அதுக்கு முன்னாடி அப்படியே எதிர்த்தாப்புல இருக்கிறதுன்னு அர்த்தம். பிஹைண்ட்னா அதுக்கு பின்னாடி இருக்கிறதாக அர்த்தம். பிட்வீன் அப்படின்னா ரெண்டு விஷயங்களுக்கு நடுவுல இருக்கிறதாக அர்த்தம். அரவுண்ட்னா அதை சுத்தி இருக்கிறதாக அர்த்தம், சரிங்களா? அப் அண்ட் டவுன், அப்னா மேல போறது, டவுன்னா கீழே வருது தெரியும். த்ரூ அப்படின்னா அர்த்தம்னா புகுந்து போறது. ஒரு விஷயம் வழியா ஏதோ ஒரு பொருள் இருக்குன்னா அது வழியா உள்ள இருந்து புகுந்து போறது என்ன சொல்லுவாங்க, த்ரூ சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாமே ஒரு பேசிக் ப்ரிபோசிஷன், சரிங்களா? அபவ்னா நம்ம மேலன்னு சொல்றதுக்கு நம்ம அப்புனும் மேலதான் சொல்லுவோம், அபவ்னாலும் மேலதான் சொல்லுவோம், ஆன்னாலும் மேலதான் சொல்லுவோம். ஸோ நமக்கு தமிழ்ல ஒரே ஒரு வார்த்தை தான் இருக்கு, ஆனா இங்கிலீஷ்ல அதுக்கு நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. அப்ப எங்க எது ஆப்டா யூஸ் பண்ணணும் அப்படின்றத நமக்கு என்னது டவுட்டாவே இருக்கும். ஸோ நம்ம பாத்தீங்கன்னா நம்ம புக்ல நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, ப்ரிபோசிஷன் பேஸ்டு கொஸ்டின்ஸ். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நமக்கு fill in the blanks ஆவோ அல்லது match the following ஆவோ அல்லது choose the correct answer ஆவோ அல்லது எரர் ஆவோ நமக்கு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால அந்த எக்ஸசைஸ் எல்லாமே என்ன பண்ணிடலாம், நம்ம இந்த செஷன்ல தரவு பண்ணிடலாம், சரிங்களா? இதே மாதிரி டெய்லி நைட்டு 10 o'clock செஷன்ஸ் வரும், டெய்லியுமே அப்லோட் ஆகப்படும். 10 மணிக்கு என்னால ஆஃபீஸ்ல உட்காந்து லைவா போக முடியாதுன்ற காரணத்துக்காக நான் இந்த செஷன்ஸ் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன். உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தாலோ குவரி இருந்தாலோ எதனா பிரச்சனைகள் இருந்தாலோ இந்த செஷனை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம், சரிங்களா, செஷனை முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்க, கமெண்ட் செஷன்ல உங்களோட ரெஸ்பான்ஸை போடுங்க, எதுவா இருந்தாலும் சார்ட் அவுட் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க என்ன சொல்றாங்க, fill in the blanks by using correct preposition, கரெக்டான ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணி blank-அ ஃபில் பண்ணுங்கப்பா அப்படின்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், we go to school dash Mondays but not on Sunday. ஸோ நாங்கள் ஸ்கூலுக்கு போவோம்ப்பா, மண்டே ஆனால் ஸ்கூலுக்கு போவோம்ப்பா, ஆனால் சண்டேக்கெலாம் நாங்கள் ஸ்கூலுக்கு போக மாட்டோம்ப்பா அப்படின்றாங்க. இந்த கொஸ்டின்லேயே ஆன்சர் இருக்கு, சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கொஸ்டின்லேயே ஆன்சர் இருக்கு, பண்ண முடியுமா? என்ன சொல்லலாம்? ஆன் சண்டேன்னு இருக்கா, ஆன் சண்டேன்னு இருக்கா, அப்போ இங்கே என்ன வரணும், ஆன் மண்டே வரணும், சரிங்களா? ஸோ சண்டே, மண்டே, டியூஸ்டே இது எல்லாத்துக்குமே என்ன பண்ணுவோம், ஆன் என்ற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணுவோம் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ஃபால்ஸ் 25th டிசம்பர், 25வது டிசம்பரை தான் என்ன சொல்லுவோம் நம்ம கிறிஸ்மஸ்ன்னு சொல்லுவோம்ப்பா அப்படின்றாங்க. என்ன சொல்லலாம்? சொல்லுங்கப்பா. டேட்டை குறிக்கும் போது, சரிங்களா, 25th டிசம்பர்ன்ற ஒரு டேட்டை குறிக்கும் போது என்ன பண்ணுவோம், ஆன் என்ற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணுவோம், சரிங்களா? எக்ஸாக்ட் டேட்டை குறிக்கும் போது என்ன பண்ணுவோம், ஆன் என்ற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணுவோம். பை மீ a present dash my birthday, என் பர்த்டேக்காக ஒரு ப்ரெசென்ட் வாங்கி கொடுப்பா, என் பர்த்டேக்காக ஒரு gift வாங்கி கொடுப்பா அப்படின்னு சொல்றேன். என்ன சொல்லலாம்? எந்த ப்ரிப்போசிஷன் ஆப்டா இருக்கும்? என்னுடைய பர்த்டேக்காக ஒரு கிஃப்ட் வாங்கி கொடு, என்னோட பர்த்டேக்காக ஒரு கிஃப்டை ப்ரெசென்ட் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. எது கரெக்டா இருக்கும்? buy me a present for my birthday, சரிங்களா? என்னோட பர்த்டேக்காக ஒரு ப்ரெசென்ட் வாங்கி கொடுப்பா அப்படின்னு சொல்லும்போது ஃபார்ன்றது ஆப்டா இருக்கும். My families often argue dash Christmas time.
கிறிஸ்மஸ் டைம்னு வந்தாலே போதும்பா, என் ஃபேமிலி எப்ப பார்த்தாலும் என்ன பண்ணுவாங்க, ஆர்கியூ பண்ணுவாங்கப்பா அப்படின்றாங்க. என்ன சொல்லலாம்? at Christmas டைம்னு சொல்லுவாங்க. ஆனா கிறிஸ்மஸ் ஈவ்னு சொல்லும் போது ஆன் கிறிஸ்மஸ் ஈவ்னு சொல்லுவாங்க. சரிங்களா? என்ன சொல்லுவாங்க? ஆன் கிறிஸ்மஸ் ஈவ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? எங்க at கிறிஸ்மஸ் டைம்னு சொல்றாங்க. சரிங்களா? ஓகே. அடுத்து I work faster dash night. நான் ராத்திரி தான்ப்பா வேகமா வேலை பார்ப்பேன். பகல்லலாம் நான் வந்து கொஞ்சம் அந்த அளவுக்குலாம் என்னோட அவுட்புட் இருக்காதுப்பா. அப்போ ஆனால் நைட் ஆயிடுச்சுன்னா படப்படப்படப்படும் டக்கு 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 டக்குன்னா நிறைய வேலையை பார்ப்பேன்ப்பா அப்படின்றாங்க. என்ன சொல்லலாம்? எந்த ப்ரிப்போசிஷன் கரெக்டா இருக்கும்? I work faster at night ன்னு சொல்லுவோம். சரிங்களா? அடுத்து her shift finished dash 7 PM. 7 மணிக்கெல்லாம் அவன் ஷிஃப்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்றாங்க. சரிங்களா? 7 மணிக்கெல்லாம் அவன் ஷிஃப்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்றாங்க. என்ன சொல்லலாம்? at 7 PM. சரிங்களா? ஸோ ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும்னா சில விஷயங்கள் சொல்றேன். அதாவது நம்மளுடைய ரிஸ்ட் வாட்ச் இருக்கும் இல்லையா? ஸோ வாட்ச் அல்லது கிளாக்ல காட்டக்கூடிய டைம். சரிங்களா? வாட்ச் அல்லது கிளாக்ல காட்டக்கூடிய டைமுக்கு எப்பயுமே என்ன பண்ணுவோம்? அட்ன்ற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணும். சரிங்களா? அட்ன்ற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணும். எக்ஸாக்ட் டேட்டை குறிக்கும் போது, ஓகேங்களா, எக்ஸாக்ட் டேட்டை குறிக்கும் போது கேலண்டர்ல இருக்கக்கூடிய எக்ஸாக்ட் டேட்டா இருக்கட்டும் அல்லது டேவா இருக்கட்டும், அதை குறிக்கும் போது என்ன சொல்லுவோம்? ஆன்ன்ற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணும். ஆமாவா? அதே மாதிரி மந்தா இருக்கட்டும் அல்லது இயரா இருக்கட்டும், மந்த் இயரை சொல்லும் போது என்ன பண்ணுவோம்? இன்னுன்ற ப்ரிப்போசிஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இன் ஜான்வரி, இன் ஃபெப்ரவரி, அதே மாதிரி இன் 1998, இன் 1964 சொல்லுவோமா? ஸோ இயரும் மந்த்தும் இன், டேட்டும் டேவும் ஆன், டைம் எந்த ஒரு டைமா இருந்தாலும் 6:45, 7:15, 8:10, 7:30 எந்த ஒரு டைமா இருந்தாலும் அட்ன்றதை யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இது ஈஸி தானே? இதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் இது எல்லாமே போட்டுடலாம். ஓகேங்களா? அதே மாதிரி in the morning தான் சொல்லுவோம். சரிங்களா? in the morning, in the afternoon, in the evening தான் சொல்லுவோம். ஸோ in the morning, in the afternoon, in the evening தான் சொல்லுவோம். அதே மாதிரி இது வரும்போது சரிங்களா, at night சொல்லுவோம், at night, at noon, at midnight. மிட்நைட்னா நைட்டு 12 மணின்னு அர்த்தம், நூன்னா மத்தியானம் 12 மணின்னு அர்த்தம். சரிங்களா? இது கூட எல்லாம் என்னது? அட்டுன்னு தான் சொல்லுவோம். ஓகேங்களா? அதே மாதிரி அட் நைட் தான் இங்க போட்டிருக்கோம். கரெக்டா? ஓகே. வேற என்னது? ஓகே. சரிங்களா? அடுத்து பார்த்துலாமா? அடுத்து எந்த மாதிரியான கேள்விகள்லாம் இருக்குன்றத பார்த்துலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்க? Choose the most appropriate preposition. Okay. We have been living in Chennai dash 8 years. சென்னையில 8 வருட காலமாக வாழ்ந்துகிட்டு இருக்கோம்பா அப்படின்றாங்க. சரிங்களா? ஸோ இதுல வந்து நமக்கு எப்பயுமே ஒரு ஓகே, நீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட் இதுக்கு ஆன்சர் என்னவா இருக்கலாம்னு சொல்லுங்க. இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா for 8 yearsன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? என்ன சொல்லுவாங்க? for 8 yearsன்னு சொல்லுவாங்க. அடுத்து Abdul has taken dash his father. என்ன சொல்லலாம்? ஆஃப்டரா அட்டா? என்ன சொல்லலாம்? அர்ஜுன் அப்படியே அப்துல் அப்படியே பார்க்கறதுக்கு அவங்க அப்பா மாதிரி இருக்காம்பா, அப்படியே பார்க்கறதுக்கு அவங்க அம்மா மாதிரி இருக்காம்பா, அப்படியே பார்க்கறதுக்கு இவங்க மாதிரி இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லி குறிக்கும் போது, பார்க்கறதுக்கு ரிசம்பிள் பண்ணும் போது, சரிங்களா, ஒரு ஃபேமிலி மெம்பரை ரிசம்பிள் பண்ணும் போது அங்க ஆல்வேஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபேமிலி மெம்பரை ரிசம்பிள் பண்ணும்போது அங்க என்ன பண்ணுவோம்? டேக் ஆஃப்டர்னு சொல்லுவோம். டேக் ஆஃப்டர்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு phrasal verb which means to resemble a family member.
ஓகேங்களா? பார்க்கறதுக்கு அப்படியே இவங்க மாதிரி இருக்கா அவங்க மாதிரி இருக்குன்னு சொல்லும் போது அது என்ன சொல்லுவோம், நம்ம டேக் ஆஃப்டர்னு சொல்லுவோம். சரிங்களா? ஓகே. அடுத்து, விமல் ஜென்ரலி கோஸ் டு ஹிஸ் ஒர்க் பிளேஸ் டேஷ் பஸ். ஸோ விமல் யூஸ்வலாக அவன் வேலைக்கு வந்து பஸ்ஸில் தான்ப்பா போவான் அப்படின்றாங்க. என்ன சொல்லலாம்? பை பஸ் சொல்லாமா, ஆன் பஸ் சொல்லாமா? ஓகே. ஸோ ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷனை குறிக்கும் போது அவங்க பஸ்ஸில் போவாங்கப்பான்னு சொல்லும் போது பை பஸ் சொல்லலாம், பை பஸ் சொல்லலாம், பை கார் சொல்லலாம். அதே பைக்கில் போனாங்கன்னா ஆன் பைக்குன்னு தான் சொல்லுவோம். பைக் மேலே உட்காந்துட்டு தானே போவாங்க, அப்போ ஆன் பைக்கு தான் சொல்லுவோம். அதே மாதிரி நடந்து போனாங்க, நடந்தே போனாங்கப்பா, கால்நடையாக நடந்து போனாங்கப்பா சொல்லும் போது ஆன் ஃபுட்னு சொல்லுவோம். சரிங்களா? என்ன சொல்லுவோம்? ஆன் ஃபுட்னு சொல்லுவோம். சரிங்களா? ஓகே. The cricket ball was hidden dash the leaves. சொல்லுங்க பார்க்கலாம். இலைகளின் மத்தியில் பந்து வந்து ஒளிஞ்சிருந்தது அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்லலாம்? பிட்வீன் அப்படின்னா என்னப்பா பார்த்தோம்? பிட்வீன்னா ரெண்டு விஷயங்களுக்கு நடுவில் இருந்துச்சுன்னா தான் பிட்வீன்ன்றதை யூஸ் பண்ணுவோம். ரெண்டு விஷயங்களுக்கு நடுவில் இருந்தால் தான் பிட்வீன்ன்றதை யூஸ் பண்ணுவோம். மற்றபடி என்னது? அமாங்ன்றதை யூஸ் பண்ணுவோம். ரெண்டுக்கு மேலே எத்தனை இருந்தாலும் அமாங். இப்போ இலைகள் சொல்லும் போது ரெண்டு இலைக்கு நடுவில் அது மாட்டி இருக்குமா? இன்னும் கண்டிப்பாக நிறைய இலைகளுக்கு நடுவில் தான் அது மாட்டி இருக்கும். அப்போ என்ன சொல்லலாம்? அமாங் த லீவ்ஸ்ன்றது கரெக்டாக இருக்கும். சரிங்களா? அமாங் அப்படின்றது ரெண்டுக்கு மேலே எத்தனை விஷயங்களாக இருந்தாலும் சரி அமாங்ன்றதை யூஸ் பண்ணுவோம். பிட்வீன்ன்றது ரெண்டு விஷயங்களாக இருக்கும் போது நம்ம பிட்வீன்ன்றதை யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இது ஈஸி தானே? ஓகே. அடுத்து பார்த்துடலாமா? மணி டிவைடட் இஸ் டாய்ஸ் டேஷ் இஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். சொல்லுங்க பார்க்கலாம். போன கொஸ்டினுக்கு நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன்னா அதை வச்சு இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். சொல்லுங்க பார்க்கலாம். மணி என்ன பண்ணாராம்? அவருடைய பொம்மைகளை அவருடைய அண்ணன் தம்பிங்களுடையும் அக்கா தங்கச்சிங்களுடையும் பகிர்ந்துக்கிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? பிரிச்சுக்கிட்டான்றாங்க. அப்ப என்ன சொல்லலாம்? இது ஆப்டா இருக்கும். மணி டிவைடட் இஸ் டாய்ஸ் பிரதர் அண்ட் சிஸ்டர். ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா நம்ம பிட்வீன் போடலாம். இங்க 2 பேர் இல்ல, பிரதர்ஸ்ன்னு சொல்றாங்க ப்ளூரல், அதே மாதிரி சிஸ்டர்ஸ்ன்னு சொல்றாங்க, இது ஒண்ணுது ப்ளூரல். அப்ப கண்டிப்பா 2 பேருக்கு மேலதான். அப்ப இங்க என்ன வரணும்? அமாங் தான் வரணும், பிட்வீன்ன்றது வராது. சரிங்களா? ஓகே. ஸோ ஃபார் சின்ஸ், இங்க ஃபாரும் சின்ஸும் இருக்கா, அது ரெண்டுக்குமே என்ன வித்தியாசம்னு பார்க்கலாம். ஃபார்ன்றது பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு பீரியட் ஆஃப் டைமை குறிக்கும் போது ஃபார்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? பீரியட் ஆஃப் டைமை குறிக்கும் போது ஃபார்ன்னு சொல்லுவோம். ஃபார் 8 years, 8 minutes, 8 weeks, 8 days, 8 seconds. ஓகேங்களா? ஸோ 8 centuries, 8,000 years என்ன சொன்னாலும் சரி. சரிங்களா? ஓகே. 8 தான் இருக்கணும்னு இல்லை, எத்தனை இருந்தாலும் சரி, அந்த ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமை குறிக்கும் போது அங்கே ஃபார்ன்றதை சொல்லுவோம். அப்போ சின்ஸ்ன்றதை எப்போ சொல்லுவோம் அப்படின்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமை குறிக்கும் போது. சரிங்களா? ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமை குறிக்கும் போது என்ன பண்ணுவோம்? சின்ஸ்ன்றதை சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? சின்ஸ் மண்டே, சின்ஸ் 1964, சின்ஸ் 2010, சின்ஸ் மார்னிங், சின்ஸ் 10 AM, சின்ஸ் 2010, எது வேணாலும் சொல்லலாம். அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட் மட்டும்தான் இருக்கும், ஆரம்பம் மட்டும்தான் இருக்கும். எப்போ என்ன ஏதுன்னு எக்ஸாக்டா தெரியாது. எவ்வளோ நேரத்துக்கு, என்ன எவ்வளோ நாளுக்கு, எவ்வளோ மாதங்களுக்கு, எவ்வளோ வாரங்களுக்கு தெரியாது. ஸ்டார்டிங் பாயிண்ட் மட்டும்தான் தெரியும்னா சின்ஸ்ன்றதை யூஸ் பண்ணுவோம். ஒரு பீரியட் ஆஃப் டைமை டினோட் பண்ணுச்சுன்னா ஃபார்ன்றதை யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே. அடுத்து பார்த்துலாமா? நெக்ஸ்ட்
most appropriate option okay, first one. Everything falls to the ground dash earth's gravitational pull. சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாமே தரையில தான் விழுகுது. நீங்க எவ்வளோ தூரம் மேல தூக்கி போட்டாலும் அது என்ன பண்ணுமாம், கிரவுண்ட்ல தான், தரையில தான் வந்து விழுகுமாம். அது எதனால, அர்த்தோடைய கிராவிடேஷனல் புல்னாலன்னு சொல்றாங்க. சரிங்களா, அர்த்துக்கு என்ன இருக்கு, கிராவிடேஷனல் புல் இருக்கா, அதனால தான் என்ன பண்ணுது, எவ்வளோ தூக்கி போட்டாலுமே என்ன தூக்கி போட்டாலுமே அது தரையில தான் வந்து விழுகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப என்ன சொல்லலாம் இங்க, in addition to அப்படின்னா அர்த்தம்னா அது மட்டும் இல்லாம அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மட்டும் இல்லாம அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை in addition toன்னு சொல்லலாம். because of அப்படின்னா அர்த்தம்னா இதன் காரணமாக அப்படின்னு அர்த்தம். cause ofனா ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு காரணமா இருக்கிறது. சரிங்களா, ஓகே. ஸோ இங்க பாத்தீங்கன்னா because of gravitational pullன்றது ஆப்டா இருக்கும். சரிங்களா, ஓகே. அடுத்து, the trial was conducted dash the procedure of law. என்ன சொல்லலாம், ட்ரையல் நடந்ததாம் சட்டப்படி. ஓகேங்களா, சட்டப்படி என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கணுமோ அதுபடி தான் ட்ரையல் நடந்தது அப்படின்றாங்க. என்ன சொல்லலாம், the trial was conducted in accordance with the lawன்றது கரெக்டா இருக்கும். சரிங்களா, என்ன சொல்லலாம், in accordance with the law அப்படின்றது கரெக்டா இருக்கும். சரிங்களா, ஓகேப்பா. அடுத்து, there is a temple right dash my house. என்னுடைய வீட்டு ஏதோ இல்ல பாத்தீங்கன்னா ஒரு கோயில் இருக்கு பண்றாங்க. என்ன சொல்லலாம், there is a temple right in front of my house. in front of na என்னது, என்னுடைய வீட்டுக்கு டைரக்டா எதிர்த்தாப்புல பார்த்தனா ஒரு கோயில் இருக்கும்பா அப்படின்றாங்க. சரிங்களா, ஸோ ரைட் இன் ஃப்ரண்ட் ஆஃப்ன்றது கரெக்ட். ஏன் மேம் இன் த பேக் ஆஃப்னு சொல்லலாமே, இன் பேக் ஆஃப் மை ஹவுஸ்ன்னு சொல்லலாம், இன் த பேக் ஆஃப் மை ஹவுஸ் சொல்லலாம். பட் ஆனா அங்க ரைட்ன்றது வராது. சரிங்களா, ரைட் இன் த பேக் ஆஃப் மை ஹவுஸ்ன்னு சொல்லலாம், சொல்ல முடியாது. அட் த பேக் ஆஃப் மை ஹவுஸ்ன்னு வேணாலும் சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ அது இன்கரெக்டா இருக்கிறதுனால ஆப்ஷன் சி தான் கரெக்ட்னு சொல்றோம். ஓகே, as a dash his hard work he achieved the target. என்ன சொல்லலாம், கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் போட்டதுனால அவர் என்ன பண்ண முடிஞ்சுதான், அவரால் டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடிஞ்சுதான். அப்ப என்ன சொல்லலாம், as a result of his hard work சொல்லலாமா, as a result of his hard work he apart from அப்படின்னா அதை தவிர அப்படின்னு அர்த்தம். அதை தவிரன்றது இங்க சொல்ல முடியாது, அவர் ஹார்ட் ஒர்க் போட்டதுனால அவரோட டார்கெட்டை அச்சீவ் பண்ணாருன்னு சொல்லலாம். failure is often the dash negligence. என்ன சொல்லலாம், நெக்லிஜென்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவாய்ட் பண்றது, ஒரு விஷயத்த மதிக்காம போறது, கண்டுக்காம போறது, வேணும்ட்டு ஒரு விஷயத்த தவிர்க்கிறது தான் என்ன சொல்லுவாங்க, நெக்லிஜென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லலாம் அப்போ, failure is often the consequence of negligence. ஒரு விஷயத்தை நீ மதிக்காம போற, ஒரு விஷயத்தை நீ அவாய்ட் பண்ற, ஒரு விஷயத்தை நீ கண்டுக்காம போறேன்னா
அதனுடைய பதிலடி தான், அதனுடைய கான்சிக்வன்ஸ், அதனுடைய என்ன சொல்லலாம், அதனுடைய கான்சிக்வன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர். அதன் காரணம் தான் நீ அதை மதிக்காம போனதுனால தான் உனக்கு ஃபெயிலியர் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் ஒன், children are given toys dash sweets on children's day. children's day அன்னைக்கு ஸ்வீட்ஸும் கொடுத்தாங்க டாய்ஸும் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லலாமா? ஓகே, அப்ப என்ன சொல்லலாம்? ஓகேப்பா, என்னப்பா சொல்லுவாங்க? இன் அடிஷன் டுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம, டாய்ஸ் மட்டும் இல்லாம ஸ்வீட்ஸும் கொடுத்தாங்கப்பா சில்ட்ரன்ஸ் டேக்கு. குழந்தைங்களுக்கு என்னது, டாய்ஸ் மட்டும் இல்லாம ஸ்வீட்ஸும் கொடுத்தாங்கப்பா அப்படின்னு சொல்லலாம். The parents must be informed dash any indisciplined conduct of their wards. சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, ஸோ என்ன சொல்லாங்க, இன் கேஸ் ஆஃப் ஒருவேளை எதுனா இன்டிசிப்ளின் கான்டாக்ட் நடந்துச்சு அப்படின்னா அதை பற்றி கண்டிப்பாக என்ன பண்ணி ஆகணும், பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன் கேஸ் ஆஃப்ன்றது அப்ரோப்ரியேட்டாக இருக்கும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன், he didn't turn up dash his busy schedule. என்ன சொல்லலாம்? டேர்ன் அப்னா என்ன அர்த்தம்னா வரலன்னு அர்த்தம். he didn't turn up due to, அவர் வரலப்பா. ஏன் வரலன்னு பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்கெடியூல் ரொம்ப பிஸியாக இருந்துச்சுப்பா, அதனால அவர் வரலப்பான்னு சொல்லலாம். சரிங்களா? ஓகே, அடுத்து, global warming is dash the greenhouse emission. global warming is dash the greenhouse emission. என்ன சொல்லலாம்? is an effect of. சரிங்களா? ஸோ கிரீன் ஹவுஸ் எமிஷனின் காரணமாக தான் என்னது, குளோபல் வார்மிங் அப்படின்றது நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? ஓகே, வெரி குட். எஃபெக்ட் அப்படின்னு சொல்லும் போது ரிசல்ட் ஆஃப்னு சொல்லலாம். சரிங்களா? இஸ் அன் ரிசல்ட் ஆஃப் அப்படின்றது எஃபெக்ட்னு சொல்லுவோம். சரிங்களா? ஓகே, டேஷ் செவரல் வார்னிங்ஸ் he continued to swim. என்னப்பா சொல்லலாம்? எத்தனையோ தடவை வார்னிங் கொடுத்ததுக்கு அப்புறமும் என்ன ஆச்சு, அவன் ஸ்விம் பண்ணிட்டே இருந்தான்ப்பா. இங்க ஸ்விம் பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் எத்தனையோ வாட்டி வார்ன் பண்ணிட்டோம், இருந்தாலும் அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான்,
வந்து ஸ்விம் பண்ணிட்டே இருந்தான்ப்பா அப்படின்னு சொல்லும் போது in spite of என்னதான் நாங்க வார்னிங்ஸ் கொடுத்திருந்தாலும் அவன் வந்து இது பண்ணான்ப்பா அப்படின்றாங்களா என்னதான் அவன் வார்னிங்ஸ் கொடுத்திருந்தாலும் அவன் என்ன பண்ணா வந்து ஸ்விம் பண்ணிட்டு இருந்தான்ப்பா அப்படின்னு சொல்லும் போது ஆப்ஷன் பின்றது கரெக்டா சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கலாம் ஓகேங்களா என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு பேசேஜ் கொடுத்துட்டாங்க அதுல பிராக்கெட்ல ஒரு ப்ரிப்போசிஷன் கொடுத்துட்டாங்க இந்த ப்ரிப்போசிஷன் கரெக்டாப்பா அல்லது இதுக்கு பதிலா வேற எதுனா வரணுமாப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா கொடுத்துருக்க ப்ரிப்போசிஷன் கரெக்ட்னா அதை அப்படியே எழுதுங்க இல்லைன்னா வேற என்ன வருமோ அதை எடுத்து போடுங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா ஓகே ஓகே ஜானு இஸ் ஸ்டடியிங் இன் கிளாஸ் 10 ஜானு என்ன பண்றாங்க கிளாஸ் 10ல படிக்கிறாங்க in the event of the teacher she is a disciplined student டீச்சரை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு டிசிப்ளின்டான ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லலாமா அப்போ இங்க என்ன சொல்லலாம் அக்கார்டிங் டு த டீச்சர் சொல்லலாமா in opposition to சொல்ல முடியாது in case of இல்ல according to சரிங்களா அப்போ என்ன சொல்லலாம் according to her teacher ஸோ அவங்களோட டீச்சரை பொறுத்த வரைக்கும் she is a ஜானுன்றவங்க ஒரு டிசிப்ளினான ஸ்டூடெண்ட் dash her poverty in addition to her poverty she is always neat என்னதான் அவங்க ஏழ்மையா இருந்தாலும் ஏழ்மையில அவங்க வாழ்ந்தாலும் அவங்க எப்பயுமே எப்படி இருப்பாங்களா நீட்டா இருப்பாங்களாம் அப்படின்றாங்க அப்ப என்ன சொல்லலாம் in opposition சொல்லலாம் in case சொல்ல முடியாது in the event of சொல்ல முடியாது வேற என்ன சொல்லலாம் according to இல்ல அப்போ in addition to இல்ல அப்போ என்ன சொல்லலாம் in opposition to her poverty என்னதான் அவ ஏழ்மையா இருந்தாலும் அதற்கு எதிர்மாறாக அவ எப்படி இருப்பா ரொம்ப நீட்லி ட்ரெஸ்டா இருப்பாப்பா அப்படின்றாங்க many students like her dash her simplicity அவ அவ்வளோ சாதாரணமா இருப்பா அவ்வளோ சிம்பிளா இருப்பா அதுக்காகவே நிறைய பேருக்கு அவளை பிடிக்கும்பா அப்படின்றாங்க சரிங்களா அப்ப என்ன சொல்லலாம் many students like her in the event of her simplicity in case சொல்ல முடியாது in addition to her simplicity in case of her simplicity in opposition okay according to her studies she also participates okay in addition to her studies அது அப்படியே இருக்கட்டும் இது பார்க்கலாம் in addition to her studies அவளுடைய ஸ்டடீஸ் மட்டும் இல்லாம அவ ஸ்போர்ட்ஸ்லயும் பார்ட்டிசிபேட் பண்ணுவான்னு சொல்லலாம் she gets on with everyone dash age and gender in the school சரிங்களா ஸோ எந்த வயசானவங்களா இருந்தாலும் சரி எந்த ஒரு இதுவா இருந்தாலும் சரி அவங்க என்ன பண்ணுவாங்க ரிகார்ட்லெஸ்னு சொல்லலாம் சரிங்களா இங்க இருக்கிறது தான் போடணும்னு அவசியம் இல்லை கரெக்ட் அப்ப என்ன சொல்லலாம் லைக் her due to her simplicity சரிங்களா இல்ல for her simplicity அவளுடைய சிம்பிளிசிட்டிக்காகவே நிறைய பேருக்கு அவளை பிடிக்கும்பா அப்படின்னு சொல்லலாம் ஸோ அவளுடைய ஸ்டடீஸ் மட்டும் இல்லாம அவ ஒழுங்கா படிக்கிறது மட்டும் இல்லாம ஸ்போர்ட்ஸ்லயும் இருக்காப்பா அப்படின்றாங்க அவ வந்து எல்லாருக்கூடயும் நல்லா ஒத்து போவாப்பா எல்லாருக்கூடயும் பாசமா பேசுவாப்பா எந்த ஒரு ஏஜ் எந்த ஒரு ஜெண்டரா இருந்தாலும் சரி எந்த ஒரு ஏஜ் குரூப்பா இருந்தாலும் சரி டசன்ட் மேட்டர் அவ எல்லாருக்கூடயும் நல்லா பழகுவாப்பா அப்படின்றாங்க சரிங்களா dash taking leave she ensures that she completes the work given before she goes to school next day சரிங்களா எப்பெல்லாம் அவ லீவ் எடுக்கிறாளோ சரிங்களா இந்த ஈவெண்ட் ஆஃப் டேக்கிங் லீவ் எப்பெல்லாம் அவ லீவ் எடுக்கிறாளோ அடுத்த நாள் லீவ் முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு போகும்போது எல்லா ஹோம்ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் கிளம்பணும் அப்படின்றதுல அவ எப்படி இருக்கா ரொம்ப ஷுவரா இருப்பாப்பா கண்டிப்பா அவ முடிச்சுட்டு தான்ப்பா கிளம்புவா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரிங்களா நமக்கு ஒரு நல்ல விஷயம் என்னன்னா நம்மளா எந்த ஒரு ப்ரிப்போசிஷனையும் எழுத போறது கிடையாது நமக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துடுவாங்க அதுல இருந்து தான் சூஸ் பண்ண போறோம் அப்ப அது நமக்கு இன்னும் ஈஸியா இருக்கும் சரிங்களா அப்படியே ஆப்ஷன்ஸை பார்த்து சூஸ் பண்ணும் போது நமக்கு இன்னும் ஈஸியா இருக்கும் ஓகே இஸ் யுவர் மதர் டேஷ் ஹோம் என்ன சொல்லலாம் அவங்க அம்மா வீட்லயா இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறோம் என்ன ப்ரிப்போசிஷன் கரெக்டா இருக்கும்
உங்க அம்மா வீட்லயா இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதுக்கு எந்த ப்ரிப்போசிஷன் ஆப்டா இருக்கும்? Is your mother at home? வீட்ல இருக்காங்களா அப்படின்னு சொல்லணும். இன்னன்னு சொல்லக்கூடாது, at சொல்லணும். சரிங்களா? ஹோமா இருக்கட்டும், என்னென்ன விஷயத்துக்குலாம் at பாருங்க. At school, at college, at work, at university, at office, ஓகேங்களா? இது எல்லாமே என்ன பண்ணும்? அட்டுன்றதா யூஸ் பண்ணும். அட் பார்ட்டி, இது எல்லாத்துக்கூட என்ன பண்ணும்? அட்டுன்ற ப்ரிப்போசிஷன் தான் யூஸ் பண்ணும். ஓகே. There is unity in diversity dash the people. என்னதான் வேற வேற விஷயங்களா இருந்தாலும், வேற வேற காஸ்டோ, வேற வேற ரிலீஜனோ, வேற வேற தாட்ஸ் அண்ட் எமோஷன்ஸா இருந்தாலும் எல்லாருமே எப்படி இருப்பாங்களாம்? மக்கள் மத்தியில எப்பயுமே ஒரு ஒத்துமை இருக்கும்பா, வேற்றுமையில் ஒத்துமை எப்பயுமே இருக்கும்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கரெக்டா? ஓகே. என்ன சொல்லலாம்? என்ன சொல்லலாம்? among the people. மக்கள்னா இது ரெண்டு people, ரெண்டு மக்கள், ரெண்டு பேர் தான் இருப்பாங்களா? இல்ல, நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ among the people, மக்கள் மத்தியில வேற்றுமையில் ஒற்றுமை இருக்கும்பா அப்படின்றாங்க. he discussed the problem dash his parents. என்ன சொல்லலாம்? என்னப்பா சொல்லலாம்? he discussed the problem. discuss about ன்னு எப்பயுமே யூஸ் பண்ணிடாதீங்க. discuss கூட aboutன்றது எப்பயுமே வரக்கூடாது. he discussed the problem with his parents. ஓகேங்களா? அவருடைய பேரண்ட்ஸோட அவர் என்ன பண்ணாராம்? ப்ராப்ளமை டிஸ்கஸ் பண்ணாருன்றது கரெக்டா இருக்கும். ஓகே. அடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். Litisha was praised dash her father. சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே. இப்போ என்னப்பா சொல்லலாம்? Litisha was praised by her father. அவங்க அப்பா அவளை என்ன பண்ணாராம்? பெருமையா பேசினாராம் அப்படின்றது கரெக்டா இருக்கும். சரிங்களா? ஓகே. அடுத்து, can you finish the work dash tomorrow?
நாளைக்குள்ள இந்த வேலையை முடிச்சிடுவியாப்பா, உன்னால முடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நாளைக்குள்ள இந்த வேலையை முடிச்சிடுவியா, உன்னால முடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன சொல்லலாம்? Can you finish the work by tomorrow? By tomorrowன்றது கரெக்ட். சரிங்களா? He has been absent dash last week. போன வாரத்துல இருந்தே அவன் லீவுப்பா அப்படின்றாங்க. என்ன சொல்லலாம்? இது நம்ம சொல்லி கொடுத்தது தான். ஞாபகம் இருக்கா? இது நம்ம சொல்லி கொடுத்தது தான். முடிஞ்ச ஆன்சர் பண்ணுங்க. போன வாரத்துல இருந்தே அவன் லீவுப்பா அப்படின்றாங்க. அப்ப ஸ்டார்டிங் டைம் தெரியுதா? ஸ்டார்டிங் டைம் தெரியுதா? அப்ப ஸ்டார்டிங் டைம் தெரியுதுன்னா என்ன பண்ணுவோம்? சின்ஸ்ன்றதை யூஸ் பண்ணுவோமா? ஆமாவா இல்லையா? ஓகே, அடுத்து பாருங்க என்ன சொல்லிட்டாங்க. லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. 10 கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டாங்க. இது மாதிரில எந்த வார்த்தையை எந்த ப்ரிப்போசிஷனை எந்த பிளாங்க்ல போட்டா கரெக்டா இருக்கும் அப்படின்றது கேள்வி. சொல்லுங்க பார்க்கலாம். What do you do dash weekends? ஸோ இந்த சாண்டி ஞாபகம் இருக்கா? வீக்கெண்ட்ல என்ன பண்ணுவீங்க? என்ஜாய் பண்ணுவேன். அப்போ வீக் டேஸ்ல என்ன பண்ணுவீங்க? வீக்கெண்ட் வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு வரா. அப்போ வீக்கெண்ட்ல என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி தான் ஃபர்ஸ்ட் கேள்வி. சரிங்களா? வீக்கெண்ட்ல என்ன பண்ணுவீங்கன்றது தான் ஃபர்ஸ்ட் கேள்வி. சொல்லுங்க பார்க்கலாம். What do you do on weekends? On weekdays, on weekends எல்லாமே என்னது? on தான் யூஸ் பண்ணும். சரிங்களா? I'm going to my village I'm going to my village dash Sunday. சொல்லுங்க பார்க்கலாம். இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். டேஸ் சொல்லும் போது என்ன ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணுவோம்? டேஸ் சொல்லும் போது என்ன ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணுவோம்? சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே எல்லாம் சொல்லும் போது என்ன சொல்லுவோம்? ஆன்ன்றதை யூஸ் பண்ணும். இதுவும் நம்ம லேர்ன் பண்ணது தான். கரெக்டா? I haven't met my friends dash December. என்ன சொல்லலாம்? டிசம்பர்ல இருந்து என் ஃப்ரெண்ட்ஸை நான் பார்க்கவே இல்லைப்பா. கடைசியா நான் டிசம்பர்ல பார்த்தது, அதுக்கப்புறம் நான் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கவே இல்லைப்பான்றாங்க. ஸோ டிசம்பர்ல இருந்து நான் அவங்கள பார்க்கல சொல்லும் போது ஸ்டார்டிங் டைமா? அப்போ ஸ்டார்டிங் டைம் என்ன பண்ணும்? சின்ஸ்ன்னு சொல்லணும். டைமுக்கு ஃபார் அல்லது ஃப்ரம்ன்றதை யூஸ் பண்ணாதீங்க. ஃப்ரம் டிசம்பர் சொல்லக்கூடாது. இடத்தை குறிக்கும் போது தான் ஃப்ரம்ன்றதை யூஸ் பண்ணணும். நேரத்தை குறிக்கும் போது சின்ஸ் அல்லது ஃபார் தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ரன் டேஷ் த ஸ்ட்ரீட் அண்ட் கெட் மீ த ரிப்பன் சொல்றாங்க. அப்படியே ஓடி போய் அங்க தெருவை தாண்டி போய் ஒரு ரிப்பன் வாங்கிட்டு வாயேன் அப்படின்றாங்க. தெருவை தாண்டி ஓடி போய் ஒரு ரிப்பனை வாங்கிட்டு வாயேன் அப்படின்றாங்க. என்ன சொல்லலாம்? என்னப்பா வரணும்? run across the street ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? தாண்டி போறது, கடந்து போறது, அதெல்லாம் என்ன சொல்லுவாங்க? across ன்னு சொல்லுவாங்க. உள்ள இருந்து போகிறது, புகுந்து போறது, அதுக்கு எல்லாமே என்னது? throughன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே. He told me in detail dash the accident. என்ன சொல்லலாம்? ஆக்சிடென்ட்டை பத்தி அவர் என்ன பண்ணாரு? டீட்டெயிலா சொன்னார். சரி, அபவுட் தி இன்சிடென்ட், அந்த நடந்த ஒரு விஷயத்தை பத்தி எனக்கு என்ன பண்ணாரு? டீட்டெயிலா அவர் எக்ஸ்பிளைன் பண்ணாருப்பா அப்படின்னு சொல்லும் போது he told me in detail about the incident. அந்த இன்சிடென்ட்டை பத்தி, அதை பத்தி, இதை பத்தின்னு சொல்லும் போது என்னது? அபவுட்ன்ற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே. This picture was drawn dash the girl dash the charcoal. என்ன சொல்லலாம்? This picture was drawn dash the girl dash the charcoal. என்ன சொல்லலாம்?
by the girl with the charcoal. சரிங்களா? ஸோ ஒரு பொண்ணு ஒரு மனுஷனை குறிக்கும் போது அங்கே என்ன பண்ணுவோம், பைன்ற ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இங்கே என்னது ஒரு கவுண்டபிள் நவுனை குறிக்கும் போது வித்ன்றதை யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே, அடுத்து the car was traveling dash a great speed. என்ன சொல்லலாம்? பயங்கர வேகமாக கார் வந்து டிராவல் ஆயிட்டு இருந்துச்சுப்பா, பயங்கர வேகமாக கார் வந்து போய்கிட்டு இருந்துச்சுப்பான்றாங்க. அப்போ என்ன சொல்லலாம்? The car was traveling at a great speed ன்னு சொல்லலாம். சரிங்களா? ஓகே, the ball fell dash the lake. என்னப்பா சொல்லலாம்? லேக்குக்குள்ள என்ன ஆச்சு? பால் விழுந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது என்னப்பா சொல்லலாம்? The ball fell into the lake. ஸோ உள்ள விழுகக்கூடிய அந்த ஆக்ஷனை குறிக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், இன்டூன்ற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணுவோம். உள்ள விழக்கூடிய அந்த ஆக்ஷனை டினோட் பண்ணும்போது இன்டூன்னு சொல்லுவோம். there is a bridge dash the river. ரிவரை தாண்டி போறதுக்கு ஒரு பிரிட்ஜ் இருக்குப்பா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ there is a bridge across the river. தாண்டி போறது, கடந்து போறது எல்லாத்தையும் இது acrossன்னு சொல்லுவோம். the conference will be held dash 10 AM dash 5 PM. காலையில 10 மணில இருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் கான்ஃபரன்ஸ் நடக்கும்பா அப்படின்றாங்க. அப்போ என்ன சொல்லலாம்? from 10 AM to 5 PM னு சொல்லுவோம். from toன்றது சொல்லலாம், அல்லது between 10 AM and 5 PM னு சொல்லலாம். between andன்றதை சொல்லலாம். from toனாலும் கரெக்டாக தான் இருக்கும், between andனாலும் கரெக்டாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய கொஷின்ஸ் இருக்கு. சரிங்களா? ப்ரிப்போசிஷனை பேஸ் பண்ணி நம்மளுடைய புக்கில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய கொஷின்ஸ் இருக்கு. ஸோ இந்த கேள்விகளுக்கு எல்லாத்துக்குமே ஆன்சரோட உங்களுக்கு வந்து என்னது வேணும், பதில் வேணும், பிடிஎஃப் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய மொபைல் ஆப் மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. யார் யாருக்கெல்லாம் இந்த செஷன் பிடிச்சிருக்கோ மறக்காமல் லைக் போடுங்க. நம்மளுடைய மொபைல் ஆப்பில் இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். மறக்காமல் நம்மளுடைய மொபைல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னும் நிறைய கொஷின்ஸ் வேணும், அதுக்கான ஆன்சர்ஸும் வேணும், அதுக்கான பிடிஎஃப் வேணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய அஃபிஷியல் மெயில் ஐடி இதுதான். சரிங்களா? என்னுடைய அஃபிஷியல் மெயில் ஐடி இதுதான். இந்த மெயில் ஐடிக்கு ஒரு மெயில் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இப்போ கொடுத்த இந்த பிடிஎஃபாக இருக்கட்டும், இது இல்லாமல் இன்னும் எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் இருக்கக்கூடியதாக இருக்கட்டும், எல்லாமே நான் உங்களுக்கு என்னோட அஃபிஷியல் மெயில் ஐடி மூலியமாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். சரிங்களா? இந்த செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வேற எதுனா queries இருக்கு, வேற எதுனா டாபிக்ஸ் இருக்கு, வேற எதுனா இஷ்யூஸ் இருக்குன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து சென்டென்சஸ் பார்க்கலாம். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் இருக்கு, அதை வந்து எப்படி மாத்துறது, இப்போ இன்ட்ரோகேட்டிவ் டு எக்ஸ்க்ளமேட்டரி எப்படி மாத்துறது, எக்ஸ்க்ளமேட்டரி டு ஸ்டேட்மெண்ட் எப்படி மாத்துறது, இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாத்துக்கும் என்னது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல நாளைக்கு இதே டைம் 10 மணிக்கு பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். மறக்காம லைக் பட்டன் ஒன்று கிளிக் பண்ணிடுங்க அண்ட் நம்மளை ஃபாலோ பண்ணவும் மறந்துடாதீங்க. I'll see you guys in the next session. ஓகேங்களா? தேங்க்யூ, பை பாய்.